ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து வறுத்து அரைச்சி எடுத்தது. இது வந்து அப்படியே ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய், பட்ரு இல்லை கடலெண்ணெய் அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கோங்க. போட்டு மஷ்ரூமை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பாக்கெட் தான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பாக்கெட் அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் டபுளாக ஆக்கிக்கோங்க. மஷ்ரூமை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. கடைசியில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிலே மஷ்ரூம்லேருந்தே அப்படியே பிரிஞ்சு வந்துச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா மஷ்ரூம் வந்து கருகிரும். அதனால தான் சொல்கிறேன். அதனால் இல்லை பிடிச்சிரும். அதனால் நல்லா வதக்கிட்டு அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய். நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெயில் 2 பெரிய வெங்காயம், 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பாக்கெட் அப்படின்னா 3 பெரிய வெங்காயம், 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் போட போகிறதில்ல. நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் வந்து அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி பூண்டு, முந்திரி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு பாருங்களேன். அந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா ப்ரௌனிஸாக வரணும். ப்ரௌனிஸாக வந்துருச்சு. அதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்கும்ல, குழம்பு மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன். அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் வந்து என்கிட்ட வந்து கரம் மசாலா இல்லை. அங்கே கரம் மசாலா போட சொன்னாங்க, என்கிட்ட இல்லை. அதனால் வந்து மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். மட்டன் மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இது 2ஐயும் மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிட்டு அதில் போடுங்க. இல்லைன்னா அந்த இடிக்கிற கல் இருக்குல்ல, அதுலேயும் போட்டு கூட நீங்கள் இடிச்சிட்டு போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஊற்றிட்டிங்கன்னா அந்த நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல காளான், அதை எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு கிளறுங்க. கிளறிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதில் ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு தான் வேணும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு சால்ட்டு பத்தலை, சால்ட்டு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா தூவி விட்டு இன்னொரு கிளறிட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.